காலையில் எழுந்ததும் ஒரு சில பழக்கவழக்கங்களை பின்பற்றுவது உடலை மட்டுமல்ல, மனதையும் உற்சாகமாக செயல்பட வைக்கும். அது மாதிரி உடலையும், மனதையும் உற்சாகப்படுத்தும் காலை நேர பழக்கவழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். அதுல நாம முதல்ல பார்க்க போறது உலர் திராட்சை நீர் பருகுதல். ஊற வைத்த உலர் திராட்சையில் இயற்கை சர்க்கரை, இரும்புச்சத்து, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. இரவில் 5 முதல் 7 உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை பருகிவிட்டு உலர் திராட்சையை சாப்பிடவும். இதனால நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலின் ஆற்றலை அதிகரிக்க செய்யும், செரிமானத்தை மேம்படுத்தும், இரும்புச்சத்து உறிஞ்சுதலை துரிதப்படுத்தும், உடலின் இயற்கையாக உள்ள இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தும். அலைபேசியை தவிர்த்தல். காலையில் எழுந்த உடனேயே அலைபேசியை பார்க்கும் ஆவல்தான் பலருக்கும் ஏற்படும். அப்படி அலைபேசியை பார்ப்பது மனதை திசை திருப்பும். நாளடைவில் மன அழுத்தத்தை தூண்டுவதற்கு காரணமாகிவிடும். அதற்கு இடம் கொடுக்காமல் எழுந்ததும் 30 நிமிடங்கள் அறவே அலைபேசியை தவிர்த்து விட வேண்டும். அந்த வழக்கத்தை கடைபிடிப்பது ஆரம்பத்தில் சிரமமாகத்தான் இருக்கும். அதற்கு மாற்றாக சிறிது நேரம் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டு சுவாசிக்கலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நாம பார்க்க போறது வெதுவெதுப்பான நீர் அருந்துதல். காலையில் வெறும் வயிற்றில் உலர் திராட்சை நீரை பருக விரும்பாதவர்கள் அதற்கு மாற்றாக வெதுவெதுப்பான நீருடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து பருகலாம். இது செரிமான அமைப்பின் செயல்பாட்டை தூண்டிவிடும். உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவி செய்யும். அடுத்ததா நாம பார்க்க போறது சமச்சீரான காலை உணவு. காலையில் வழக்கமாக உண்ணும் உணவுடன் புரதச்சத்து இடம்பெறும் உணவுப் பொருட்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். முட்டை சிறந்த தேர்வாக அமையும். ஓட்ஸ் அல்லது முழு தானிய உணவுகளை உட்கொள்ளலாம். வாழைப்பழம் அல்லது பெர்ரி வகை பழங்களையும் சாப்பிடலாம். காலையில் வறுத்த பொரித்த உணவுகளை தவிர்த்துவிட வேண்டும். அவை செரிமானத்தை மெதுவாக்கி மந்தமான உணர்வை தரும். 5 நிமிட மனப்பயிற்சி. காலையில் 5 நிமிடங்கள் மனதிற்கு தனியாக பயிற்சி அளிக்க வேண்டியதும் அவசியமானது. அது தியானமாகவோ, ஆழ்ந்த சுவாசமாகவோ, இசை கேட்பதற்காகவோ இருக்கலாம். இதற்காக 5 நிமிடங்கள் செலவிட்டாலே போதும். தேவையற்ற பதற்றத்தை குறைத்து மனதை நிலைநிறுத்த உதவிடும். இல்லாவிட்டால் எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் மனதை சிறிது நேரம் அமைதியாக வைத்திருந்தாலே போதும். அன்றைய நாளின் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். இதுல ஆறாவதா நாம பார்க்க போறது உடற்பயிற்சி அல்லது யோகாசனம். காலையில் உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் 5 நிமிடங்கள் உடலுக்கு அசைவு கொடுக்கும் எளிய பயிற்சிகளை செய்தாலே போதுமானது. இரத்த ஓட்டத்தை சீராக முடக்கி விடுவதற்கு வழிவகை செய்யும். எளிய யோகாசன பயிற்சிகளை செய்யலாம் அல்லது சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளலாம். இவை மனதுக்கு இதமளிக்கும், முதுகெலும்புக்கும் பலம் சேர்க்கும். இந்த லிஸ்ட்ல 7வதா, அதாவது கடைசியா நாம பார்க்க போறது 3 விஷயங்களுக்கு முன்னுரிமை. அன்றைய நாளில் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகளில் முதல் 3 விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதனை சுற்றியே சிந்தனையும் செயல்பாடும் அமையும். அது அன்றைய நாளை வேறு விஷயங்களுக்கு கவனத்தை திசை திருப்பாமல் பார்த்து கொள்ள உதவிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.